சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். தலைவருக்கு அன்னைக்கு ஒரு தொண்டர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருந்தார், கட்சியை. அந்த கட்சியில் தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சியை நடத்தினார். அதேபோல் எனக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு உள்ள சின்னம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென்னந்தோப்பு சின்னம். நல்லா அதுல கவனிக்கணும். நீங்க அந்த சின்னத்துல நாங்க எப்போதுமே ஒற்றுமையை விரும்புறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும், அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அது உங்கள் வீட்டு சின்னம். மக்கள்
நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் எங்களோடு இருப்பார்கள். பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த தேர்தலில் தனித்து போட்டிடுவீங்களா இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது நான் எங்க சின்னத்தை பாத்தீங்களா? தென்னந்தோப்பு. எத்தனை மரம் இருக்கு? அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறத நினைப்புல வைப்போம். அதாவது சில பேர் பாப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்க கூட்டணியோட தான் நாங்க சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். நீங்க கழக தொண்டர்கள் தலைவர் காலத்திலிருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனி மரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் எதிராக இருந்தீங்க. இப்போ அவருக்கான இருந்த அந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கிருச்சு, அவர் சாதிச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாம். உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் இந்த 26 தேர்தல்ல தெரியும்ல, யாரு சாதிக்கிறாங்க யாரு சாதிக்கல அப்படிங்கிறது. விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனுங்க. அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். இணைந்து செயல்படுவோம் எல்லாரோடையும். அதை நான் இப்ப சொல்லக்கூடாதுல்ல. தேர்தல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே பார்ப்போம். அதாவதுங்க, ஒரு கட்சி அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படியோ அப்படியே அவங்க செயல்படுவாங்க. நான் அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சின்றதும் சரி, எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான். அதனால மக்களுக்கான ஒரு கட்சியா நாங்க இயங்குவோம், நாங்க செயல்படுவோம். சரி, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட செயல்களாகவும் சரி, அதை வச்சுதான் நான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இதோட என்னன்னா கோரிக்கைகள் இப்போ ஜனங்க கிட்ட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, இல்ல என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்க எதிர்பார்க்கணும் இருக்கு? ஜனங்கள்கிட்ட நான் இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொண்டா ஜனங்கள்கிட்ட நான் நேரடியா பேசுவேன். அவங்களுடைய குறையெல்லாம் நிறைய கேட்டுது, அதை பத்தி எல்லாம் பேசுவேன். இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இல்ல இந்த 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கறத எடுத்து சொல்லுவேன். அந்த கடமை எனக்கு ரொம்ப இருக்கு, நான் செய்யணும். உங்களோட நிறைய பேர் சேர்ந்து நின்றுருக்காங்க. அம்மா இருக்கும் போது சரி, இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், நிறைய பேர் அவங்களோட இணைந்து நின்றுருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே அவங்க தனிப்பட ஒரு ரூட்ல போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி யாராச்சும் அந்த குழுல இங்க சேர்க்க வாய்ப்பு இருக்கு? அதாவதுமா, நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க கேள்வியிலே பதில் இருக்கு.
தனித்தனி குழுவாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு ரூட்டில் போய் நான் அங்கே போகிறேன் அந்த ஊருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நேர் வழியில் போயிட்டு இருக்கேன். அப்படிதான் இதை எடுத்துக்கிறோம். பிரதான ஆளுங்கட்சி பிரதான எதிர்க்கட்சி இருக்காங்க. ரெண்டு பேரும் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா உங்க கூட்டணியை? என்னங்க? திமுகவையும் அதிமுகவையும் உங்களால வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தான் பிரதானம். அதை சரியா செய்யலை, இவங்க யாருமே செய்யலை. அந்த செய்யலைங்கிறத நான் மக்கள்கிட்ட போய் கேட்பேன், எடுத்து சொல்லுவேன். சொல்லி நாங்க வாக்குகளை நான் எதுவுமே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன், நிதானமாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு அப்படிங்கிறத கட்சியினுடைய பெயரையும் சொல்லிட்டேன். அதனால இனிமே எங்களுடைய பயணம் வெற்றி பயணமா அமையும். தமிழக மக்கள் பெரும் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் நியாயத்தை பார்க்குறவங்க முதுகுல குத்த மாட்டாங்க. எதுவும் எதிரில் பேசக்கூடியவங்க நல்ல மனம் படைத்தவர்கள். அதனால நல்ல தீர்ப்பை அவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அதாவது சொல்றத கேளுங்க. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எத்தனை பேர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சாலும் இறுதி யாரு கையில இருக்கு? மக்கள் கையில தான் இருக்கு. அதனால நிச்சயமாக அந்த மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க. நல்ல ஆட்சியா இருக்கும். இதுவரைக்கும் சொல்லுங்க, அம்மா இப்ப இல்லை. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் போய் கேளுங்க, ரோட்ல நடந்து போறவங்கள்ட்ட கேளுங்க, என்ன சொல்றாங்க? அம்மா ஆச்சு வேறங்க அப்படிங்கிறாங்க. இதை நாங்களா சொல்லி கொடுத்தோம்? அம்மா நல்லது செஞ்சாங்க, அதை மனதார பாராட்டு விதத்துல மக்கள் சொல்றாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இதே போல நடக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 வயசு பெண் குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் இப்ப 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கற்பழிப்பு நடந்தது. ரோட்ல பகல்ல போகும்போதே வெட்டுறான். நொங்கு சீவுற மாதிரி சீவிட்டு போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரே வேளை இந்த 5 ஆண்டு கால ஆட்சிய ஒரு விளம்பர ஆட்சியா கொண்டு போனது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய திமுகவை வளர்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த மக்கள்ல ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஆட்சியை ஓட ஓட விரட்டுறதுதான் எங்களோட வேலை. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் எங்களோட சேர்ந்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.